11th Standard Max Chapter 2 Basic Algebra Properties of Real Numbers பற்றி நம்மளோட லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது Absolute Value. Absolute Value Definition and Properties. இந்த டாப்பிக்கில் நமக்கு ஒவ்வொரு லைன்லையுமே ஒவ்வொரு கான்செப்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போது அது எல்லாத்தையுமே நம்ம லைன் பை லைன் பார்க்க போகிறோம். As we have observed that there is an order preserving one-to-one correspondence between elements of R and points on the number line. One-to-one correspondence அப்படின்றது பைஜெக்ஷனுக்கு சொல்கிற another name. பைஜெக்ஷன் அப்படின்றது என்னன்னா டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம பார்த்துருப்போம். இப்போது ஒரு ஃபங்க்ஷன் போத் ஒன் டு ஒன் அண்ட் ஆன் டூவாக இருந்தது அப்படின்னா அது பைஜெக்ஷன். இப்போ இந்த பைஜெக்ஷனை இங்கே எந்த ரெண்டு செட்ஸ்க்கு சொல்கிறாங்க அப்படின்னா ஆர் ரியல் நம்பர்ஸ் அண்ட் பாயிண்ட்ஸ் ஆன் நம்பர் லைன். அந்த ரெண்டு செட்ஸோட பைஜெக்ஷன் பற்றி இப்போ பார்க்கலாம். அவங்க கொடுத்துருந்த செட் ஃபர்ஸ்ட் ஒன் ரியல் நம்பர்ஸ், தட் இஸ் ஆர். செகண்ட் செட் வந்து நம்பர் லைனில் இருக்க பாயிண்ட்ஸோட கலெக்ஷன், அதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு செட்டோட ஒன் டு ஒன்னஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ரெண்டு செட்ஸும் எப்படி ஒன் டு ஒன்னாக இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்போது ரியல் நம்பர்ஸ் அப்படின்றது டெசிமல், ஃப்ராக்ஷன், இன்டிஜர்ஸ் எல்லாமே இன்க்ளூட் பண்ணது தான் வந்து ரியல் நம்பர்ஸ். இப்போது இதில் இருக்க நம்பர்ஸையும் அதோட ரெப்ரசன்டேஷன் நம்பர் லைனில் இருக்கிறதையும் நம்ம ஒரு ஃபங்க்ஷனாக எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கும்போது இதில் இருக்க ஒவ்வொரு நம்பருக்கும் அதுக்கான பாயிண்ட் அப்படின்றது நம்பர் லைனில் ஒன்றே ஒன்று தான் இருக்கும். இப்போது 1 அப்படின்றது நம்பர் அப்படின்னா நம்பர் லைனில் 1 அப்படின்றது ஒரு இடத்துல மட்டும்தான் வரும். ஸோ இதுதான் வந்து 1 to 1. ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் வந்து ஒரே ஒரு இமேஜ் தான் இருக்கணும் அப்படின்றது 1 to 1. இப்போ நம்ம டெசிமல், ஃப்ராக்ஷன் இல்லை இன்டிஜர்ஸ் எந்த நம்பர் எடுத்துக்கிட்டாலும், நெகட்டிவ் பாசிட்டிவ் எது எடுத்துக்கிட்டாலுமே அதுக்கான பாயிண்ட் வந்து நம்பர் லைன்லையும் ஒன்லி ஒன் டைம் தான் வந்து அதை ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். அப்படின்றதுனால இது 1 to 1 ஃபங்க்ஷன். அடுத்து இந்த ரெண்டு செட்ஸோட ஆன்டூனஸ் பற்றி பார்க்கலாம். ஆன்டூ ஃபங்க்ஷன் அப்படின்றதுக்கான கண்டிஷன் range is equal to codomain. இப்போ இது ட்ரூ நம்ம ப்ரூவ் பண்ணிட்டாலே ஆன்டோனஸ் வந்து ப்ரூவ் ஆகிடும். அதை இப்போ செக் பண்ணலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் இதுதான் டொமைன். ஆர் இஸ் த டொமைன். ஃபங்க்ஷன் அப்படின்றது இந்த டொமைனில் இருக்க எலமெண்ட்ஸோட நம்பர் லைன் ரெப்ரசன்டேஷன். ஆர் அப்படின்றதுல எல்லா நம்பர்ஸுமே இருக்கும். அதோட ரேஞ்ச் அப்படின்னு நம்ம எழுதும்போது நம்பர் லைனில் இருக்க எல்லா நம்பர்ஸுமே வந்து நமக்கு ரெப்ரசன்ட் ஆகிடும். எல்லா நம்பர்ஸுமே வந்து இங்கே இருக்குது அப்படின்றப்போ எல்லா நம்பர்ஸும் வந்து நம்பர் லைன்லையும் ரெப்ரசன்ட் ஆகிடும். அப்போது அதுதான் வந்து ரேஞ்ச். இங்கே நமக்கு கோடொமைனும் அதே தான். நம்பர் லைனில் இருக்க எல்லா பாயிண்ட்ஸும் தான் வந்து நமக்கு கோடொமைன். ஸோ இந்த கேஸில் நமக்கு ரேஞ்ச் அண்ட் கோடொமைன் ஈக்குவல். ஸோ இட் இஸ் ஆன் டூ. போத் ஒன் டு ஒன் அண்ட் ஆன்டூனஸ் இருக்கும்போது அதுதான் வந்து பைஜெக்ஷன். அந்த பைஜெக்ஷனோட அனதர் நேம் தான் ஒன் டு ஒன் கரஸ்பாண்டன்ஸ். இப்போ இந்த அப்சல்யூட் வேல்யூ அப்படின்றதுல நம்ம பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் நம்பர்ஸை வச்சு சில கான்செப்ட் பார்க்க போகிறோம். அதுக்கான ஒரு ப்ரிஃபேஸாக தான் நமக்கு இந்த கான்செப்டை வந்து கொடுத்துருக்காங்க. இப்போது அப்சல்யூட் வேல்யூன்றது என்னன்றதை பார்க்கலாம். நோட் தட் ஃபார் ஈச் எக்ஸ் பிலாங்ஸ் டு ரியல் நம்பர், x and minus x are equal distance from the origin. x belongs to real number அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. இங்கே xக்கான வேல்யூனா -3ன்னு எடுத்துக்கிறேன். அப்போது -xக்கான வேல்யூ +3. நம்பர் லைனில் ஆரிஜின் அப்படின்றது 0 எந்த பாயிண்டில் இருக்கோ அதுதான் வந்து ஆரிஜின். 0 is the origin. இப்போது -3 நம்ம பார்க்கும்போது 0லேருந்து இது 1 யூனிட், 1 2 3 3 யூனிட்ஸ். அதே மாதிரி 0 to 1 இது 1 யூனிட். இந்த 0லேருந்து இந்த 3யோட டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது 1 to 1 3.
ஸோ நான் ஃபஸ்ட் எடுத்துக்கிட்ட வேல்யூ எக்ஸ், செகண்ட் எடுத்துக்கிட்ட வேல்யூ -x. ஆனால் வந்து அதோட டிஸ்டன்ஸ் வந்து சேம் தான். ஸோ நம்ம எடுத்துக்கிற நம்பர் அண்ட் அதோட நெகட்டிவ் இந்த ரெண்டுமே வந்து ஆரிஜின்லேருந்து சேம் டிஸ்டன்ஸில் தான் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போது புக்கில் கொடுத்துருக்க லைன்ஸை பார்க்கலாம். The distance of a number a belongs to real number from 0 on the number line is called its absolute value. நம்ம எடுத்துக்கிற எந்த ஒரு ரியல் நம்பராக இருந்தாலும் அந்த ரியல் நம்பர் லைனில் 0லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்றது தான் வந்து அப்சல்யூட் வேல்யூ. அந்த டிஸ்டன்ஸ்க்கான மேக்னிடியூட், அந்த நம்பர் என்னவோ அதுதான் வந்து அப்சல்யூட் வேல்யூ. இந்த அப்சல்யூட் வேல்யூவை நம்ம டினோட் பண்ணுறதுக்கான சிம்பிள் mod a. இந்த ரெண்டு லைன்ஸ் தான் வந்து அதுக்கான சிம்பிள். அதுக்குள்ளே நமக்கு கொடுத்துருக்க அந்த நம்பரை நம்ம ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். அப்சல்யூட் வேல்யூ அப்படின்றத மாடுலஸ்னு சொல்லலாம். அதை ஷார்ட்டாக mod அப்படின்னு சொல்லலாம். Modulus x is equal to x if x greater than or equal to 0 minus x if x less than 0. இது என்ன அப்படின்றத பார்க்கலாம். இப்போது மாடுலஸ் 2 அப்படின்னா 0லேருந்து அதோட டிஸ்டன்ஸ் 2 யூனிட்ஸ். மாடுலஸ் -2 அப்படின்னா அப்போவும் 0லேருந்து அதோட டிஸ்டன்ஸ் 2 யூனிட்ஸ். இப்போது இந்த ஃபர்ஸ்ட் ஒனில் எக்ஸோட வேல்யூ 2, அதோட மாட் வேல்யூ நம்ம எடுத்துக்கிட்டு வந்ததும் 2. இதை இங்கே எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இந்த செகண்ட் எக்ஸாம்பிளில் எக்ஸோட வேல்யூ -2, மாடுலஸ் எக்ஸ்க்கு வந்து நம்ம +2ன்னு எழுதியிருக்கோம். இப்போது எக்ஸ்ன்றது -2, அதோட இன்னொரு மைனஸை நம்ம மல்டிபிள் பண்ணி +2ன்னு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதுதான் வந்து இங்கே செகண்ட் கொடுத்துருக்க -x. இந்த மாடுலஸ்குள்ளே இருக்க இந்த எக்ஸோட வேல்யூ greater than 0, அதாவது பாசிட்டிவ் நம்பராக இருக்கும்போது அகைன் நமக்கு கிடைக்கிறது சேம் எக்ஸ். அதுவே லெஸ் தென் 0 அப்படின்றப்போ நெகட்டிவ் நம்பர்ஸ் நமக்கு கிடைக்கிறப்போ அந்த நெகட்டிவோட இன்னொரு மைனஸை மல்டிபிள் பண்ணி அதோட வேல்யூவை ப்ளஸ்ஸாக மாற்றி ஆன்சரை பாசிட்டிவ் நம்பராக கொடுக்குறோம். இதுதான் வந்து இந்த ரெப்ரசன்டேஷன். இங்கே கொடுத்துருக்க இன்னொரு கேஸ் எக்ஸ் இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0, இந்த கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மாடுலஸ் 0 அப்படின்றதும் வந்து 0 தான். ஏன்னா 0 அப்படின்றதுக்கு நெகட்டிவ் எதுவும் நம்ம யூஸ்வலாக மேக்ஸில் பார்க்கறதில்ல. கம்ப்யூட்டர் கோடிங்கில் அது பற்றின கான்செப்ட்ஸ் இருக்கலாம். ஆனால் மேக்ஸில் நமக்கு 0க்கு நெகட்டிவ் வேல்யூ அப்படின்றது இல்லை. ஸோ மாடுலஸ் 0 அப்படின்றப்போ 0 தான் வரப்போகுது. இங்கே எக்ஸோட வேல்யூ 0 அப்படின்றப்ப ஆன்சரும் 0. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டையும் நம்ம இங்கே கன்க்ளூட் பண்ணிக்கணும். ஸோ மாடுலஸ்க்கான இந்த சிம்பிள், இந்த ரெண்டு லைன்ஸ்குள்ளே நம்ம ஒரு நம்பரை ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் அப்சல்யூட் வேல்யூ ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நமக்கு இங்கே இன்னொரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. அங்கே கொடுத்துருக்க அந்த நோட் என்ன அப்படின்னா ஆர் ஆன் டு 0, ∞. இந்த ப்ராக்கெட் வந்து நம்ம டெஃபினட் வேல்யூஸை சொல்கிறதுக்கும் இந்த ப்ராக்கெட்டை நம்ம இன்டெஃபினட் வேல்யூஸை சொல்கிறதுக்கும் யூஸ் பண்ணுவோம். இப்போது வேல்யூ ஸ்டார்ட்ஸ் எக்ஸாக்ட்லி ஃப்ரம் 0 அப்படின்றப்போ அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்றதே வந்து 0 தான். ஸோ அது வந்து டிஃபைன்ட். அதனால் இங்கே இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே இன்ஃபினிட்டி அப்படின்னு தான் நமக்கு தெரியும். எக்ஸாக்ட்லி லாஸ்ட் வேல்யூ என்ன அப்படின்றது நமக்கு தெரியாது. அதனால இங்கே வேறு டைப் ஆஃப் ப்ராக்கெட் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஃபங்க்ஷன் பற்றி பார்க்கலாம். ஆர் ஆன் டு 0, ∞. இங்கே ஆர் அப்படின்றது டொமைன், இந்த செட் வந்து கோடொமைன். இந்த செட்டில் 0 ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் இருக்க எல்லா பாசிட்டிவ் நம்பர்ஸுமே வந்து கண்டெயின் பண்ணியிருக்கும். இப்போ இங்கே ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா அப்சல்யூட் வேல்யூ.
இங்கே நம்ம எடுத்துக்கிற ஃபங்க்ஷன் வந்து அப்சல்யூட் வேல்யூ. அப்சல்யூட் வேல்யூவில் நெகட்டிவ் நம்பர்ஸ் வராது. ஏன்னா நம்ம எடுத்துக்கிறது மாடுலஸ் எக்ஸ். அதோட வேல்யூ ப்ளஸ்ஸாக இருந்தாலும் மைனஸாக இருந்தாலும் அது வந்து ஒரு டிஸ்டன்ஸை டினோட் பண்ணுது அப்படின்றப்போ அதை நம்ம எப்பயுமே பாசிட்டிவில் தான் கொடுப்போம். ஸோ இப்போ ஃபங்க்ஷன் அதுதான் அப்படின்றப்போ அதோட ரேஞ்சில் நெகட்டிவ் நம்பர்ஸ் வரப்போகிறதில்ல. எல்லாமே ஜீரோவாக இருந்தால் சேம் ஜீரோ வரப்போகுது. நெகட்டிவ் நம்பர்ஸாக இருந்தாலும் அது பாசிட்டிவ் நம்பர்ஸாக சேஞ்ச் ஆகிடும். இங்கே ரேஞ்சுன்றது இதுதான். ஆன் டு ஃபங்க்ஷன் அப்படின்றப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ரேஞ்ச் ஈக்குவல் டு கோடோமைன். ரேஞ்ச் என்னன்றது நமக்கு தெரிஞ்சிடுச்சு. அப்போ அந்த ரேஞ்சே வந்து இங்கே கோடோமைனாக நம்ம எடுத்துக்கிறோம். இதுதான் வந்து அந்த நோட். இப்போது அப்சல்யூட் வேல்யூ பற்றி கொடுத்துருக்க இன்ட்ரடக்ஷன்ஸை நம்ம பார்த்துட்டோம். அடுத்து இதோட சில ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி பார்க்கலாம். ஃபார் எனி எக்ஸ் பிலாங்ஸ் டு ரியல் நம்பர் வி ஹாவ் modulus x is equal to modulus minus x and thus modulus x equal to modulus y if and only if x is equal to y or x is equal to minus y. ஈஸியான ஒரு கான்செப்ட் தான். மாடுலஸ் எக்ஸ் அப்படின்றப்போ அதோட வேல்யூ பாசிட்டிவ். இந்த எக்ஸ் அப்படின்றது என்ன மேக்னிடியூடோ அதை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போது 2 அப்படின்றது தான் எக்ஸ் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 2. இங்கே மைனஸ் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம மைனஸ் ஆஃப் மைனஸ் 2 அப்படின்றப்ப மறுபடியும் நமக்கு கிடைக்க போகிறது 2. ஸோ இந்த ரெண்டுத்தோட வேல்யூமே சேம். இப்போது மாடுலஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் மைனஸ் எக்ஸ் ஏன் அப்படின்றதுக்கான ரீசன் தெரிஞ்சிருக்கும். அடுத்து மாடுலஸ் எக்ஸும் மாடுலஸ் ஒய்யும் ஈக்குவலாக இருக்கிறதுக்கான கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் ஆர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒய். இப்போது அப்சல்யூட் வேல்யூ அப்படின்றதுல நம்ம கொடுத்துருக்க நம்பரை சைன் மட்டும் கன்சிடர் பண்ணாமல் எழுத போகிறோம். அப்படின்றப்போ இந்த ரெண்டும் சேமாக இருக்கணும்னா ரெண்டும் சேம் நம்பராக இருந்தால் மட்டும்தான் முடியும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய். ரெண்டும் ஜஸ்ட் சேம் நம்பர்ஸ் தான். ஆனால் வந்து நம்ம ஒரு கன்சிடரேஷனுக்காக இந்த வேல்யூஸ் வந்து வேரியபிள்ஸ் வேறு கொடுத்துருக்கோம். சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணும்போது இந்த மாதிரி ஹிண்ட்ஸ்க்கான ரீசன்ஸ் வந்து தெரியும். அடுத்து கொடுத்துருக்கிறது எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒய். இப்போது எக்ஸ் அண்ட் மைனஸ் எக்ஸ் ரெண்டுத்துக்கான மாடுலஸ் வேல்யூமே சேம். இப்போது இங்கே எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் அப்படின்றப்போ இப்போ மைனஸ் ஒய்யோட மாடுலஸ் வேல்யூ மாடுலஸ் எக்ஸ்க்கு ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனில் ஏதாவது ஒன்று ட்ரூவாக இருக்கும்போது இந்த கண்டிஷன் ட்ரூ. அடுத்த நோட் பார்க்கலாம். எக்ஸ் மைனஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு ஆர் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஆர் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0 அண்ட் எக்ஸ் மைனஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு ஆர் ஆர் எக்ஸ் மைனஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆர். இது ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். இப்போது நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது மாடுலஸ் எக்ஸ் மைனஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு ஆர். அதுக்கான கண்டிஷன்ஸ் 2 கொடுத்துருக்காங்க. நமக்கு கொடுத்துருக்க இந்த ஈக்குவேஷன் எப்போ ட்ரூவாக இருக்கும் அப்படின்றதுக்கான கண்டிஷன்ஸ் 2 கொடுத்துருக்காங்க. ஆர் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0. மாடுலஸ் வேல்யூ அப்படின்றப்ப அது எப்பயுமே நெகட்டிவ் இல்லை, 0 ஆர் பாசிட்டிவ் நம்பர்ஸ் மட்டும்தான் வரும். ஸோ ஒரு மாடுலஸ்க்கான வேல்யூ ஆர் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா அது கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0வாக தான் இருக்கணும். நெகட்டிவ் நம்பர்ஸாக இருக்கக்கூடாது, அதாவது லெஸ் தென் 0 இல்லை. ஸோ ஆல்வேஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0. அடுத்து 2 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இதில் ஏதாவது ஒன்று ட்ரூவாக இருக்கணும். ஃபஸ்ட்டு எக்ஸ் மைனஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு ஆர். இப்போது எக்ஸோட வேல்யூ 3 மைனஸ் 2. இப்போ இதுதான் எக்ஸ் மைனஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு 1. அப்போது மாடுலஸ் எக்ஸ் மைனஸ் ஏ அப்படின்றப்போ மாடுலஸ் 3 மைனஸ் 2. 3 மைனஸ் 2ன்றது 1. ஸோ மாட் 1 அப்படின்றது நமக்கு மறுபடியும் 1 தான் கிடைக்க போகுது. ஸோ இது ஒரு கண்டிஷன். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள். mod 4 minus 5 is equal to 4 minus 5 is minus 1 gives 1. இப்போ இது x minus a, இது r. r ஓட வேல்யூ 1. இப்போ x minus a is equal to r அப்படின்னு நம்ம செக் பண்ணும்போது 4 minus 5 is equal to minus 1 not equal to r. ஆனால் இது வந்து minus r ஓட வேல்யூ.
ஸோ அடிஷன் அண்ட் சப்ராக்ஷனில் நமக்கு அந்த சைன் சேஞ்ச் ஆயிடுது அப்படின்றப்பவும் நெகட்டிவ் வேல்யூஸும் வந்து மாடுலஸ் அப்சல்யூட் வேல்யூ எடுக்கும்போது அதோட வேல்யூ பாசிட்டிவ் ஆயிடும். ஸோ இதுக்குள்ளே இருக்க இந்த நம்பர்ஸோட டிஃப்ரென்ஸ் அப்சல்யூட் வேல்யூவோட நெகட்டிவ் ஆர் பாசிட்டிவ் எது வேணா இருக்கலாம். இதுதான் இந்த கண்டிஷன்ஸில் நமக்கு கொடுத்துருக்காங்க. வெரி சிம்பிள் கான்செப்ட். அப்சல்யூட் வேல்யூஸோட டெஃபினிஷன் அண்ட் சம் ஹிண்ட்ஸ் நம்ம பார்த்துட்டோம். நம்மளோட அடுத்த வீடியோவில் அப்சல்யூட் வேல்யூ பற்றின மற்ற ரிசல்ட்ஸையும் பார்க்கலாம். ஸோ டு வாட்ச் மோர் வீடியோஸ், subscribe our channel friends. Thank you.